2026 தமிழ்நாட்டில் நடக்க தேர்தலில் 4 முனை போட்டி நிலவுகிறது. அதில் இப்போ ஒரு புதுசாக கட்சி ஒன்று வந்திருக்கு, நம்ம விஜய் அண்ணாவோட கட்சி. அப்புறம் முன்னாடிலேருந்தே ஒரு 10-15 வருஷமாகவே இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி. அவங்களுக்கு எப்படியும் ஒரு 8% வாக்கு இருக்குது. இந்த தடவை கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. அப்படின்னு இருந்தாலும் நான் நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள்ட்ட என்ன ஒரே ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன்னா, நீங்கள் தயவு செஞ்சு நாம் தமிழர் கட்சி மற்ற காரைக்குடியை தவிர மற்ற இருக்கிறதெல்லாம் நீங்கள் எப்படியாவது தாவேக்காவுக்கு ஓட்டு போடுங்க, டிவிகேக்கு. ஏன்னா டிவிகேக்கு ஒரு நிறைய சப்போர்ட் இருக்குது. இப்படியே வந்ததுலேயே அப்படியே ஜெயிச்சிட்டா தான் உண்டு. இல்லைன்னா நம்ம விஜயகாந்த் ஐயா எப்படி பண்ணாங்க, அது மாதிரி ட்ரோல் பண்ணி கிண்டல் பண்ணி அவரோட அரசியல் வாழ்க்கையை முடிச்சிருவாங்க. இப்போதைக்கு உடனே தமிழ்நாட்டில் டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாமல் ஒரு புதிய கட்சி வரணும்னா அதுக்கு டிவிகேனால தான் முடியும். அதனால் நாங்கள்லாம் என்ன சொல்கிறோம், நாங்கள்லாம் டிவிகேக்கு ஓட்டு போகிறோம். நான்லாம் நாம் தமிழர் தான், டிவிகேக்கு ஓட்டு போகிறோம். ஆனால் இந்த காரைக்குடியில் இருக்கவங்க மட்டுமாவது டிவிகே மெம்பர்ஸ் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. அவர் மட்டுமாவது சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டு நல்ல கேள்வியெல்லாம் கேட்கட்டும். இதுதான் கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்களாம் நம்மளாம், அதாவது நாம் தமிழர் தான், தயவு செஞ்சு டிவிகே கூட்டு போடுங்க. நானும் யோசிச்சு பார்த்தா இதுதான் ப்ராக்டிக்கலாக தோணுது. இல்லைனா கண்டிப்பாக டிஎம்கே தான் வருவாங்க. டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே தான் தடவை வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் டிஎம்கே பண்ண ஊழல் எல்லாத்தையும் தாண்டி. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். இந்த தடவை அவங்க டிவிக்கு ஒரு வேளை அவங்க ஒழுங்காக செய்யலை அப்படின்னா நம்ம நாம் தமிழருக்கே போட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அவங்களுக்கும். ஆனால் தயவு செஞ்சு டிவிகே மெம்பர்ஸ் காரைக்குடியில் இருந்தீங்கன்னா அவங்க நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு காரைக்குடியில் யாருக்காவது தெரிஞ்சுருந்தவங்க டிவிகேவில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.